ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சல்வார் டாப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டு பாருங்கள். அவங்களோட லென்த்து 37, அவங்களோட ஷோல்டர் 14, ஆம்ஹோல் 15, அவங்க பஸ்ட்டு வந்து 32, வைஸ் ரவுண்டு 27, சீட்டு 37. இது வந்து காலர் நெக்கு, கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து 22 ஒரு அளவு இருக்குது, 16 ஒரு அளவு இருக்குது. ஏன்னா கிளாத் எந்த அளவுக்கு வரும் தெரியாது. 22ன்றது ஃபுல் லென்த்து, அதுக்கு ரவுண்டு வந்து 6.5, 16 இருந்ததுன்னா அதுக்கு வந்து 8. இப்போ இது நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச்சும் பண்ணுறோம் கட்டும் பண்ணுறோன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட லென்த்து 37. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா ஃபுல் லென்த்து தான் எடுக்கிறேன். இதில் நம்ம ஒரிஜினல் கிளாத் போடும் பொழுது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். 37 அவங்களோட ஃபுல் லென்த்து. அவங்களோட ஷோல்டர் 14. இப்போது அவங்களுக்கு வந்து கேட்டிருக்கிறது காலர் நெக்கு. காலர் நெக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிராஸ் எடுப்போம். இப்போ ஃபுல் அவங்க நெக்கு பார்த்திங்கன்னா 16. அதுலேருந்து நம்ம ஒரு இவங்களுக்கு ரொம்ப ஒல்லின்றதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு 1/2 இன்ச்சஸ் கிராஸ் எடுக்கிறேன் நான். இப்போது 1 இன்ச்சு தான் நம்ம காலர் நெக்குன்னா 1 இன்ச்சு தான். ஓகேங்களா? அப்படியே ஃபுல் நெக் அப்படியே நான் வச்சிட்றேன். 7 அப்படியே நான் வைக்கிறேன் நான். இப்போது நம்ம எப்பயுமே ஷோல்டர் அளக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அவங்களோட பஸ்ட்டு பார்க்கணும். அவங்களோட பஸ்ட்டு 32க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து 8.5 வைக்கிறேன். ஓகேயா? இப்போ இது 7 அப்படியே நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட ஆம்ஹோல் 15ன்றதுனால ரொம்ப சின்ன ஆம்ஹோல் தான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6.5 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு 15 வருது. 15. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 7 அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், 14. ஜென்ரலாக நார்மல் பாடியெலாம் பார்த்திங்கன்னா 14, 21, 7 பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. இவங்களோட ஹிப்போட ரவுண்டு 27, 32 அவங்களோடது. டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்துருக்கேன். அப்போது இங்கே 8.5 வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான ஹிப்போட ரவுண்டு வந்து 27. இப்போ இந்த 27 டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க 4ஆல் 6.25 வரும். பட் ஆனால் இப்போ இந்த 6.25 நம்ம வச்சோம்னா இங்கே பாருங்கள், இப்போ இது 6.25 இதுதான். இப்போ ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமே 7.25 தான். ஆனால் இப்போ இந்த 7.25 நம்ம இங்கே கொடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து உள்ளே இறங்காது. ஏன்னா அவங்க ஷோல்டர் 14. ஓகேயா? அப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்த நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக தான் கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து இந்த ஷோல்டர் வழியாக அவங்களுக்கு இந்த இடம் ஹிப்பு உள்ளே இறங்கும். நம்ம இங்கே ஷோல்டர் பெருசாக வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம சின்னது பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இறங்காது. சப்போஸ் இப்போ இவங்களுக்கு ஒரு 12, அப்போ ஒரு 6, 12 இருக்குது அவங்களோட ஷோல்டர்னால் நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த இடமும் இப்படி வரலாம். ஆனால் இவங்களுக்கு உடம்பெல்லாம் சின்னது, ஷோல்டர் பெருசு. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 7.25 கொடுக்குறேன். இங்கேருந்து இங்கே வந்து 8.5 கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 7.25. இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு இங்கே ஒரு 8 கொடுக்குறேன். 8 கொடுத்துட்டு இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ், இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ், இங்கே 8.5 கொடுத்துருக்கேன், இங்கே 8 கொடுத்துருக்கேன். ஓகேயா? இது வந்து 32 டிவைடட் 4னா 8 வருது. 8ல் 1/2 இன்ச்சஸ் நான் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து இதுலேருந்து 1/2 இன்ச்சஸ் கம்மி பண்ணியிருக்கேன், ஏன்னா ஷோல்டர் பெருசுன்றதுனால. இப்போ அவங்களோட ஹிப்போட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 37 டிவைடட் 4 9.25 வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ரொம்ப நிறைய கொடுக்க தேவையில்ல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகிறதுனால நீங்கள் 1/2 இன்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல துணி நிறைய இருக்கும். அதனால் 9.25 வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 9.5 நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு.
இது வந்து லைனிங் போட்டு நம்ம இப்போ ஒரிஜினல் கிளாத்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம கையை இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 22 வச்சிட்றேன். உங்களுக்கு இங்கே ஒரு 1 இன்ச்சு மடித்து தைக்க கொடுக்குறேன். இங்கேருந்து 22 நமக்கு இங்கே வருது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 23 வைக்கிறேன். மேலே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இப்போ அவங்களோட ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா 6 வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு 3 வைக்கிறோம். ஆம்ஹோலோட ஆஃப். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 15 அவங்களோட ஆம்ஹோலு. அப்போ இதையே என்ன பண்ணுறேன், நான் 4ஆக டிவைட் பண்ணுறேன். கரெக்டாக வருது நமக்கு. இவங்களுக்கு இங்கெல்லாம் கிராஸ் ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போகிறோம். ஏன்னா பஸ்ட்டு ரொம்ப இல்லைன்றதுனால நம்ம சும்மா சிம்பிளாக மைல்டாக ஒரு 1/4 இன்ச்சு அது மாதிரி இருந்தாலே போகிறோம். இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு 6 அண்ட் ஆஃபில் பாதி 3 சாரி 3 நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச்சஸ் வைக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா அப்போ தான் அந்த கை முட்டி உள்ளே போகும். அதனால் நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த கை உள்ளே போகணுன்றதுக்காக தான் இதை கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு உள்ளே போகாது. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம இப்படி வரலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். நான் இந்த இடத்துல ஒரு வி மாதிரி வந்து இப்படி வரா மாதிரி இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கேன். பேக்கில் காலர் வரும். நம்ம இப்போ இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். இது வந்து இது பேக்கு 1/2 இன்ச்சஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு 1 இன்ச்சு இறக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், காலருக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். பேக் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு காலர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி காலர் கட் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டாக இப்படி மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு இங்கேருந்து காலர் வர மாதிரி வச்சுருக்கேன். இதை மடித்து பார்த்தோம்னா இவங்களுக்கு 6 அண்ட் ஆஃப் வருது. 6 அண்ட் ஆஃப் மொத்தம் 13. இப்போ நம்ம கேன்வாஷுக்கு இப்போ காலருக்கு கேன்வாஷ் கட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் டோட்டல் 13 அவங்களுக்கு. அப்புறம் இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் இங்கே 1/2 இன்ச்சஸ் திருப்புற மாதிரி, இல்லை 1/4 இன்ச்சஸ் கூட கொடுத்தலாம். மொத்தம் 13 கொடுக்குறேன் நான். 1/4 இன்ச்சு இருந்தால் தான் திருப்புறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். 13 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒன்றே கால் கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இதை நான் ரெண்டாக மடிச்சுட்டு
இந்த இடத்துல லைட்டாக ஒரு கவ் வர மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல மைல்டாக நமக்கு இப்படி இப்படி வர மாதிரி பண்ணிடலாம். இப்போ காலர் கட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம 2 துணி கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது நான் ஒரு பீஸ் அடித்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன்லேயே நான் திருப்பி கொஞ்சம் இந்த 4 இன்ச்சஸ் எக்ஸஸாக கொடுத்து நான் இன்னொரு பிட்டையும் எடுத்து இப்படி வச்சு இங்கேருந்து ஆஃப்லேருந்து வரணும். ஃபினிஷ் பண்ணலை, அப்படியே தான் வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன், இப்படி திருப்புறேன். இந்த இடத்து சென்டர் கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சென்டரும் இப்படி வச்சு இப்போ இதையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போது கட் பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணிட்டோம் காலரு. இப்போது கை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 கையும் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போது ஒன்றோட ஒன்று நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அர்க்காத் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத்தும் இப்படி சேர்த்து வச்சுட்டு
பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக வந்துடுதுன்னு சொல்லிட்டு 2 சைட் ஸ்லிட் முடிச்சாச்சு. இப்போது இந்த கீழையும் தைச்சிட்டு அப்புறம் பேக் டக் போட்டோம்னா இந்த காலர் வச்ச டாப்பு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது இந்த பேக் டக் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 8.5 வச்சுக்கிறோம். ஏன்னா அவங்களோட டாட் பாயிண்ட்டு 8 இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 16. இப்போ இதுவும் 3 தான் நான் வைக்கிறேன். ஏன்னா 32ன்றதுனால நம்ம ரொம்ப வைக்கணுன்றது அவசியம் இல்லை. 3 வச்சாலே போதுமாக இருக்கும். இதை நம்ம பேக் டக் பிடிச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும். இந்த இடம் இப்படி பிடிச்சிட்டு